வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆனா 4 ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபிஸ் பார்க்க போறோம். அதுவும் ஒரே பேஸ் சத்துவை வச்சு. இன்னைக்கு நான் இந்த ரெசிபிக்கு சன்னா சத்து தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ட்ரிங்கை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேர் மட்டும் தாங்க உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், ஆனா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பொருள் தான் இந்த சத்து. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நீங்க பொடிக்கடைக்கு போனீங்கன்னா இந்த காஞ்ச கொண்டக்கடலை வைக்கும் இல்லையா, நல்லா வறுத்து ப்ரௌன் கலர்ல, அதை அப்படியே வாங்கிட்டு வந்து பொடி பண்ணீங்கன்னா சட்டு மாவு ரெடி ஆயிடும். இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு முதல்ல ஒரு பச்சை பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். ஒரு பிளெண்டர் ஜார்ல கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு அரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இந்த சத்துவுல பாத்தீங்கன்னா அயர்ன், ஃபைபர், புரோட்டீன் நிறையவே இருக்கு. நம்ம இன்னைக்கு மோர்ல ஒரு ஃபிளேவர், லெமன்ல காரமா ஒரு ஃபிளேவர், லெமன்ல ஸ்வீட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்மூத்தி பண்ண போறோம். முதல்ல ஒரு ஃபிளேவர் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் கணக்கு வச்சுட்டு நீங்க நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் லம்ஸ் எதுவும் இல்லாம இருக்கும். ஸ்மூத்தி மட்டும் நான் தனியா பிளெண்டர் ஜார்ல பண்ண போறேன். அதனால 3 ஃபிளேவருக்காக நான் தலா 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கிட்டு 6 டேபிள் ஸ்பூன் இந்த பவுல்ல போட்டு கரைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். அப்பதான் லம்ஸ் எதுவும் இருக்காது. நல்லா கிரீமி பேஸ்டா வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ நீங்க கரைச்சி வச்சுக்கோங்க. டம்ளர்ல சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்டு ட்ரிங்க் பாத்தீங்கன்னா பீகார் சைட் ரொம்பவே பாப்புலர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குமே இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபிளேவர் பண்ண போறோம். அதுக்கு நான் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். டம்ளரோட 1/4 பங்குக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்டு மாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு நோ ஆயில் நோ பாயில் ரெசிபி. நீங்க அடுப்புல வச்சு கலரவே வேண்டாம். வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சட்டுங்கிறது வேறங்க, சத்து மாவுங்கிறது வேற. சத்து மாவு நம்ம கொதிக்க விட்டு தான் சாப்பிடணும். இது நீங்க அப்படியே பச்சையா சாப்பிடலாம். இப்போ இந்த கிளாஸ்ல 2 டம்ளர்ல மட்டும் நான் பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒன்று நம்ம ஸ்வீட் பண்ண போறதுனால அதில் நான் உப்பு சேர்க்கல. உப்புக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ 2 கிளாஸ்ல உப்பு, 1 கிளாஸ்ல சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 3 கிளாஸ்லயுமே வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு ஒரு பேஸ்ட் வச்சோம் இல்லையா, அதையுமே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு 3 டம்ளர்லயும் சேர்த்துருங்க. ஸ்வீட்லயுமே சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் லெமன் ஜூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நான் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். கடைசியா மேலே டாப் அப் பண்றதுக்கு இன்னொரு ஸ்பூன் சேர்த்துப்பேன். அடுத்ததா ஸ்வீட்டை தவிர உப்பு பண்ணக்கூடிய 2 டம்ளர்லயுமே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர்ல மட்டும் நான் கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது இன்னொரு 1/4 பங்குக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். உங்க வீட்டு தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. மீதி 2 டம்ளர்ல நான் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தயிர் சேர்த்துக்கிற டம்ளர்ல மட்டும் லெமன் வேண்டாம், ஏன்னா புளிப்புக்கு நம்மளுக்கு அந்த தயிரே போதும். இப்போ 3த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே கரண்டி போடாதீங்க. ட்ரிங்க்னு சொல்லும் போதே சில்லுன்னு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால இப்போ 3 டம்ளர்லயும் கொஞ்சம் தாராளமா ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜில்லுன்னு வேண்டாம், ரூம் டெம்பரேச்சர்ல வேணும்னா நீங்க ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரை ஃபில் பண்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம். நம்ம பேஸ் நல்லா திக்கா பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க தண்ணி தாராளமா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மாவு யூஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க கலந்து விடலைன்னா கீழே மாவும் மேல தண்ணியும் நிற்கும். ஃபைனலா நம்ம பச்சை மிளகாய் போட்ட 2 கிளாஸ்ல மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் சேர்த்துக்கிறதுல வெங்காயம் சேர்க்காதீங்க. ஒரு உப்பு போட்டு லெமன் சேர்த்துருக்கிற டம்ளர்லயும் இன்னொரு மோர் சேர்த்துருக்கிற டம்ளர்லயும் மட்டும் தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். மறுபடியும் கொஞ்சமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டை மேல டாப் அப் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸ்வீட் பிரியர்கள் மற்றும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரவங்க இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம சுகர், வெல்லம் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. ஆனாலுமே நல்ல ஸ்வீட்டா இருக்கும். மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சட்டு மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் பனானாக்கு பதிலாக ஃப்ரோசன் பனானாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச் அண்ட் கிரீமியா வரும். ஸ்வீட்னஸ்க்கு நம்ம கொட்டையை நீக்கிட்டு கொஞ்சம் டேட்ஸை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்துலயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு, டேட்ஸ்லயுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மூத்தி நல்லாவே ஸ்வீட்டா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் நியூட்ரிஷியஸாகவும் ஆக்கிறதுக்கு நான் இதுலேயே கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்மண்ட் மில்க், சாய் மில்க், இல்லைன்னா நார்மல் மில்க் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெகுலர் மாட்டுப்பால் தாங்க யூஸ் பண்ணேன். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பேரிச்சப்பழம் அரைக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். மிச்சப்படி மீதி எல்லாமே ஈஸியா பிளெண்ட் ஆயிடும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட திக் ஷேக் ரெடிங்க. இதை அப்படியே ஒரு டம்ளர்ல மாத்திட்டு சில்டா சர்வ் பண்ணுங்க. இல்ல மேல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.